உங்களை தனியா நான் விடல. உங்களை நான் சோர்ந்து போகும்படி உங்கள்கிட்ட நான் காணாம போகல. நான் உங்களை விட்டு போறேன்னா ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணுவதற்காக போகிறேன். ஏதோ ஒன்றை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், ஒரு இல்லாதது போல ஆண்டவர் நம்ம பக்கத்திலேயே இல்ல அப்படிங்கிறத மாதிரி ஒரு விதமான நெருடல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஏதோ ஆயத்தம் பண்ண போயிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? உங்களுக்காக ஏதோ ஒன்று அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லையா? ரொம்ப லேட் ஆகுதா? ரொம்ப அருமையானது ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் இந்த பஞ்சாபி ஹோட்டலுக்கெல்லாம் போறதுக்கும் நார்மலான ஹோட்டலுக்கு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? என்னங்க, நார்மலான ஹோட்டலில் போய் உட்காந்தீங்கன்னா ரோஸ்ட் ஒன்று போடுங்க எஸ்தர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு 5 நிமிஷத்துல ரோஸ்ட் வந்து. அதே பால் பிரதர் பஞ்சாபி ஹோட்டல் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோஸ்ட் ஒன்று கொண்டு வாங்க பிரதர் அப்படின்னு பல கேள்வி கேட்பார். எந்த மாதிரி ரோஸ்ட்டுங்க, என்ன ரோஸ்ட்டுங்க, அதுக்கு என்ன சைட்டிஸ் எல்லாம் கேட்பார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கவோ ஒரு 1/2 மணி நேரம் ஆகுன்ட்டு போயிடுவார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மாவை ரெடி பண்ணி அரைச்சு அதை கேட்ட தகுந்த ஊற்றி குழம்பு ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வருவார். பார்த்துருக்கீங்களா? பஞ்சாபி ஹோட்டல் என்ன ஆகும்? கண்டிப்பா நம்ம இங்க கேட்கறதுக்கு அங்க வித்தியாசம் இருக்குது. அங்க போனா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நாயம் பேசிட்டு உட்காந்துருக்கணும். ஏதாவது ஊறுகாய் கொடுப்பான், தொட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்கணும். ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் சூப் கொடுப்பான், சூப்புக்கு எது குடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். இப்படிதான் பஞ்சாபி ஹோட்டல் நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஹோட்டல் ருசியோட பஞ்சாபி ஹோட்டலோட ருசி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? கம்மியா இருக்குமா நல்லா இருக்கும்? மறு கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. என்ன பஞ்சாபி ஹோட்டல் எப்படி பாரு ருசி? லேட்டா வர ருசி கொஞ்சம் சூடாவும் நல்லா அப்போதான் செஞ்சு கொண்டாடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ரொட்டியெல்லாம் கூட அப்படியே ஆவி பறக்க வரும். கவனிச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம கேட்கிற காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா எஸ்தர் டேவிட் கர்த்தர் நமக்காக என்ன பண்றாராம்? அருமையானதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை கைதட்டுங்களேன்.